நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதி, ஊருக்கு போகணும், ஒரு டிக்கெட் சொல்லுப்பா. ஏன் சித்தப்பா? கொஞ்சம் அவசர வேலை, போயிட்டு 2 நாள்ல வந்துடுறேன். சரி சித்தப்பா. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை உன் சித்தி எங்க இருந்தாலும் பிரச்சனை தானே. எதையோ ஊருக்கு போய் இழுத்து விட்டா போல இருக்கு. அதை சரி பண்ணிட்டு அவளையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நைட்டு தானே? நாளை கிடைச்சா கூட பரவாயில்லப்பா, சொல்லிடுறேன் சித்தப்பா. என்னப்பா, என்னது எதையோ விழுங்கிட்டு ஜீரணம் ஆகாத மாதிரி உட்காந்துருக்க? ஒன்னும் இல்ல சித்தப்பா. அட சொல்லுப்பா, நீ இங்க பேசுறது என்கிட்ட மட்டும் தானே. அட சொல்லு. கொஞ்ச நாள்ல என்னென்னமோ நடந்து போச்சு சித்தப்பா. இந்த வருஷம் என் லைஃப்ல ரொம்ப மோசமான வருஷம். எல்லாமே வெறுத்து போச்சு. வருஷம் நாளும் என்ன செய்யும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், விடு. போன நியூ இயர்க்கு இந்த வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருந்தோம். கலகலன்னு இருந்துச்சு வீடு. அப்ப என்ன நினைச்சு எனக்கே பெருமையா இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு அப்பா இருக்க மாட்டான்னு. இன்னைக்கு எல்லாம் போச்சு சித்தப்பா. நான் ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் பண்றேன். சௌந்தர்யாவுக்கு ஒரு நல்ல புருஷனா நான் நடந்துக்கவே இல்லை. அந்த குற்ற உணர்ச்சியில தான் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு நினைச்சேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற அப்பாவா, அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் கொடுக்கணும்னு நினைச்சேன். உண்மையிலேயே நான் அதை பண்ணணும்னு நினைச்சேன். பசங்க அவங்க அம்மாவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நான் பண்ணேன். சரிப்பா, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லலையே. நான் எங்கேயோ தப்பு பண்ணிருக்கேன், பெருசா தப்பு பண்ணிருக்கேன். என்ன மதி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நீ சரியா தானே இருந்த. உன்னை பத்தி யோசிக்காம பிள்ளைங்களை பத்தி தானே நீ யோசிச்சு கவலைப்பட்ட. எல்லாம் தான் வேஸ்டா போச்சு சித்தப்பா. என்ன வேஸ்டா போச்சு? இந்த பாரு, இப்படி எல்லாம் யோசிச்சா எதுக்கு முடிவே கிடையாது. பாரு, உனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கும்னா அப்புறம் உன்னை தேத்துறது கஷ்டம். மாவை பாத்தீங்களா, அவ போயிட்டா. கூப்பிட்டா கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு நான் வேண்டாம். இந்த ஜனனி எங்க இருக்கானே தெரியல. பெருத்து போய் வீட்டை விட்டு போயிட்டா. இந்த இந்திராவுக்கு என்னாச்சு? அவ அப்பா அம்மா யாருன்னு தேட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கே இப்ப நான் வேணாம். காலேஜ்ல இருந்து சீக்கிரமா வீட்டுக்கு வரதில்ல, எங்கேயோ போயிட்டு லேட்டா வர்றா. கேட்டா அவளும் ஒழுங்கா பதில் சொல்றது இல்ல. பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். யாரோட போறா, எங்க போறா ஒன்னும் சொல்றது இல்ல. கேட்டா வீட்டுக்கு வரவே பிடிக்கலன்னு சொல்றா. இந்த காலத்து பிள்ளைங்களே அப்படித்தான்ப்பா. உன் காலத்துல எல்லாம் 4 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி 4:30 மணிக்கு வீடு வந்து சேருவீங்க. அந்த மாதிரி இருப்பாங்களா இப்ப? அவ அப்படி இருந்தவ இல்லையே சித்தப்பா. திடீர்னு தானே இப்படி ஆயிட்டா. எதை கேட்டாலும் கோபம், எரிச்சல். விடுமதி, வீட்டுல யாரும் இல்லாத வருத்தத்துல அவ அப்படி பண்ணிருப்பா. இல்ல சித்தப்பா, எல்லாமே வெறுத்து போச்சு. என்னத்த சொல்ல? இந்த பாரு, மனசை விட்டுறாத மதி, பாத்துக்கலாம். முடியல சித்தப்பா. ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா இல்ல. சுச்சி அவ எங்கேயோ போய் இருந்துகிட்டு எங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. சரி, சுபாவாவது அவ வாழ்க்கைய அவளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு போறான்னு பார்த்தா அவளும் இப்ப நல்லா இல்ல. ஏன், அவளுக்கு என்ன பிரச்சனை? அசோக் தான் பொறுப்பா அவளை பாத்துக்கிட்டு இருக்கான்ல. அவளுக்கு அசோக்க பிடிக்கல போல. 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை. அவனை விட்டு வெளியே வந்து வேற எதிரையாவது போய் மாட்டிப்பாளோன்னு பயமா இருக்கு சித்தப்பா. என்னப்பா புதுசா சொல்ற? ஆமா சித்தப்பா, ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அவள்கிட்ட போய் நான் என்ன பேசுறது? மத்த எல்லாத்தையும் விட இப்ப இதுதான் சீரியஸான பிரச்சனை. இது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். சரி பண்ற. என்னத்த பண்றது சித்தப்பா? இல்ல, கைவிட்டு போன மாதிரி இருக்கு. நிம்மதியே இல்ல சித்தப்பா. ஏய் ஏய், இப்படி பேசுற எப்படிப்பா? எல்லாரும் உன் பிள்ளைங்கப்பா. அவங்களுக்கு நான் இப்ப வேணாம் சித்தப்பா. பிடிக்காத அப்பாவாயிட்ட. அதுக்காக உன்னால அவங்கள விட முடியுமா? சொல்லு சொல்லு பாக்கலாம். அது எப்படி முடியும்? அதான் சொல்றேன். இதெல்லாம் எல்லா வீட்லயும் இருக்கிற பிரச்சனை தான். இங்கே மொத்தமா சேர்ந்து வந்துருச்சு, அவ்வளவுதான். ஒவ்வொன்னா சரி பண்ணிடலாம். மனசை விட்டுறாதப்பா. அடிச்சாலும் பிடிச்சாலும் எல்லாரும் நீ பெத்த பிள்ளைங்கப்பா. நாளைக்கே உன்னை தேடி வருவாங்க பாரு. அப்ப அவங்க என்ன பேசினாலும் யாரையும் வெறுக்கிறாத. நீதான் சரி பண்ணணும். சரி பண்ணிடுவே. எல்லா வருஷமும் ஒரே மாதிரியா இருக்க போது. அடுத்த வருஷம் பாரு,
இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதல்ல நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. சந்தோஷமா இருப்ப. ஏன் இந்திரா ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு குணா. கூல் இந்திரா. எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சிடும்ல. அதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுவாங்களா? சொல்ல வைக்கிறோம். சொல்லுங்க. ஹலோ சார், இவங்க இந்திரா. இவங்கள இங்க இருந்தா அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ஒரிஜினல் பேரண்ட்ஸ் யாருங்கிறது தெரியணும். உங்களோட ஃபாதர் பேர் என்ன? மதியழகன். எங்க அம்மா உயிரோட இருந்தப்போ நிறைய தடவை இங்க வந்திருக்காங்க. எங்க அப்பா ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. ஓ, மதியழகன் டாக்டர் இந்திராவா? இதுக்கு மேல எந்த டீடைல்ஸும் எனக்கு தேவையில்லை. நீ யாருன்னு எனக்கு புரியுதுமா. அப்போ என்னோட ஒரிஜினல் அப்பா அம்மா யாரு? நான் உங்களை பார்க்க முடியுமா? என்ன படிக்கிற நீ இப்போ? பிடெக். ஓ, ஐ சி. இவர் யாரு? என் ஃப்ரெண்டு. இப்போ எதுக்காக உன் பேரண்ட்ஸை தேடுற? சும்மாதான். இப்போ இருக்கிற வீட்டுல ஏதாவது பிரச்சனையா உனக்கு? ஐயோ, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப ஏன் திடீர்னு உன் பேரண்ட்ஸை தேடணும்? சும்மாதான். அவங்க யாரு, ஏன் என்னை விட்டுட்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு? இங்க பாரு இந்திரா, எனக்கு மதியழகன் அவர் ஒய்ஃப் 2 பேரையும் ரொம்ப நல்லா தெரியும். இங்க பாருமா, இந்த ஹோம்ல இருந்து எத்தனையோ குழந்தைகளை அடாப்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா ஒன்ன மாதிரி கம்ஃபர்டபுளா யாருமே இருந்தது இல்லம்மா. தேவையில்லாம பழசெல்லாம் யோசிக்காத. இந்த ஹோம்ல நீ கொஞ்ச நாள் இருந்த, அப்புறம் நீ உன் வீட்டுக்கு போயிட்ட. இப்ப நீ இருக்கிறதா உன் வீடு. நீ ரொம்ப லக்கி கேர்ள். அதனாலதான் உனக்கு ஒரு நல்ல அருமையான இடம் அமைஞ்சிருக்கு. என் பேரண்ட்ஸ் யாருன்னு மட்டும் சொல்லுங்க. நான் போய் பார்க்க கூட மாட்டேன். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். நீ வந்து கேட்கறங்கிறதுக்காக அதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உனக்கு கட்டாயம் டீடைல்ஸ் வேணும்னா உன் அப்பாவை அழைச்சிட்டு வா, நான் சொல்றேன். சார், அவங்க அப்பா கிட்ட இந்திரா எப்படி சார் இந்த விஷயத்தை போய் பேச முடியும்? அப்படின்னா என்கிட்ட பேசுனது வேஸ்ட். நீங்க குழந்தைங்க, நீங்க வந்து கேட்டா எல்லாத்தையும் சொல்லிட முடியுமா? எங்க ரூல்ஸ் அப்படி. இதுக்கு மேல நான் உன் அப்பா கிட்ட பேசிக்கிறேமா. ஐயோ, நான் இங்க வந்தது எங்க அப்பாவுக்கு தெரியாது. அவர்கிட்ட சொல்லிடாதீங்க ப்ளீஸ். நீயும் தேவையில்லாததை யோசிச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாத. பிராக்டிகலா அக்செப்ட் பண்ண கத்துக்கமா. என்ன குணம் இப்படி சொல்லிட்டாங்க? இரு, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம், விடு. வேற என்ன பண்றது? அதான் ஸ்ட்ரிக்டா நோன்னு சொல்லிட்டாங்களே. வணக்கண்ணே. வணக்கம் தம்பி. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும்ண்ணே. உள்ள சார் முடியாதுன்னு சொல்லிட்டா அது முடியாதுதான். என்னாலேயே ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லைண்ணே. தம்பி, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. பெருசா சிறுசாங்கிறத நான் சொல்றேன். இவங்க பேர் இந்திரா. இவங்கள இந்த ஹோம்ல இருந்து அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே. எந்த வருஷம் கூட்டு போனாங்க? 97ல நான் 3 வயசா இருந்தப்போ. நான் வந்ததே 2000ல தான் தம்பி. இப்ப இருக்கிற வீட்டுல நல்லா தானே இருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பழசெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு? என்ன இருந்தாலும் பெத்தம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை இருக்காதானே. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். நான் எங்க போய் ட்ரை பண்றது? அதெல்லாம் கஷ்டம்ப்பா. இதுல என்னென்ன கஷ்டம் இருக்கு? அந்த வருஷத்து ஃபைல் எடுத்து பார்த்தா பேர், ஊர், அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சிட போகுது. நீ ஒன்னும் கவலைப்படாத தம்பி. நீ போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வைப்பா, நான் எடுத்து வைக்கிறேன். அண்ணே, இது சும்மா அட்வான்ஸ் தானே. நீங்க மட்டும் டீடைல்ஸ் எடுத்து கொடுங்க, உங்களை செம்மையாக கவனிச்சிடுறேன். அப்படியா? சரி சரி, உன் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போப்பா. சரிண்ணே. நானே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னை இங்க வந்து பாத்துறாத என்ன? என் வேலை போயிடும் தம்பி. இங்க
நீங்க ஃபோன் பண்ணாம நான் இந்த பக்கமே வரமாட்டேனே. சரிண்ணே. சரி. வரேன். குணா, இவர் மறக்காம சொல்லிருவார்ல. பாத்தி இல்ல, இந்த மாதிரி ஆளுங்களை கூட நம்பிடலாம். அடுத்த வாரம் உங்க அப்பா அம்மா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப பசிக்குது, வா இந்திரா பீச்சுக்கு போலாம். சரி குணா. மத்தத அங்க போய் பேசிக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யாரு? சிஸ்டர், பயப்படாத, நான் தான். நீங்களா? நான் யாரும் நினைச்சு பயந்துட்டேன். நாங்க பக்கத்து வீட்டில் இருக்கும்போது வேற எவன் வருவான்? அப்படியே பயமுறுத்ததா இருந்தாலும் நாங்க தானே வந்தாகணும். சிஸ்டர், முதல்ல எங்களை மன்னிக்கணும். நாங்க யார் கூடயையும் கெடுத்ததில்லை, கெடுக்கவும் மாட்டோம். சிஸ்டர், எங்களை தப்பா நினைக்க கூடாது. தம்பிகளா, அண்ணா, அந்த திரைய கொஞ்சம் விளக்குங்க. உங்க தம்பி கண்ணாம்பூச்சி ஆடிட்டு வந்து நிக்கிறாரு. ஒரு பெரிய ஆர்டர் கைக்கு வந்துச்சு. அதுவும் நம்ம பாரதி தம்பியால தான் கிடைச்சது. அந்த சந்தோஷத்தை கொஞ்சம் கொண்டாடிட்டோம். ஐயோ, பாரதி வேணாம் தான் சொன்னா. அப்படி நாங்க தான் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டோமா, குடிச்சிட்டா அப்படி. அண்ணான்னு நம்பி அனுப்புனா என் புருஷனை கெடுத்துட்டியான்னு நீ என்ன கேட்க கூடாது. கேட்டா அந்த கேள்விக்கெல்லாம் என்கிட்ட பதில் கிடையாது. இப்ப என்ன, பாரதி குடிச்சிருக்காரு அவ்வளவுதானே? அதான், அதேதான். தம்பிகளா, பாருங்கடா, தங்கச்சி எப்படி கப்புன்னு புடிச்சுக்கிச்சு. பாரதி என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாரு. பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவ்வளவு பில்டப் கொடுத்தியா? தங்கச்சி, நான் கூட நீ எங்க திட்டுவியோ நினைச்சு நிக்க முடியாம ஸ்டெடியா நின்னுகிட்டு இருக்கேன். கொஞ்சம் உக்காந்துக்கலாமா? உட்காருங்க. மட்டமான சரக்கு வாங்காதீங்கடான்னு சொன்னா கேட்டா தானே. மகா முன்னாடி எப்படி நிப்பேன், மகா முன்னாடி எப்படி உட்காருவேன்னு டென்ஷன் ஆகிட்டார் சிஸ்டர். இப்போ சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு நாங்க போனோன்னே பிரதர் அடிக்க கூடாது. நீங்க சிரிக்கிறத பார்த்தா அவரை அடிச்சாலும் அடிப்பீங்கன்னு தோணுது. அடிக்க மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். ப்ராமிஸ். ப்ராமிஸ். சரி, ப்ராமிஸ். போலாமா? தம்பிகளா, அண்ணனை கொஞ்சம் கை தாங்களா தூக்கி விடுறீங்களா? வயசாயிடுச்சு போல. அப்படி என்ன, 30 வயசு தானே ஆகுது.
சாப்பிட்டியா? இல்ல. சாப்பிடலாமா? சாப்பிடணுமா? பசிக்கலையா உனக்கு? பசிக்குது. அப்புறம் என்ன, வா வந்து உட்காரு. என்னாச்சு உனக்கு? அதாச்சு நிறையா. சாப்பிடு. ஏன் அப்படி பாக்குற? எப்படி பாக்குற? உனக்கு ஏதோ ஆயிடுச்சு பாரதி. அப்படியா? சும்மா இரு பாரதி, சாப்பிடு. சும்மா தானே இருக்க. சும்மாவா இருக்கிற நீ? சும்மா தான் இருக்க. சும்மாவே தான் இருக்க. சும்மா தான் இருக்க. பாரதி சாப்பிடு ஒழுங்கா. தண்ணி அடிச்சா இப்படி எல்லாம் கூட ஆகும்? பாரதி கைய விடு. இதே பாரதி கைய விடு. கைய விடு பாரதி. மகா ஐ லவ் யூ. கைய விடு. நீ விடு பாரதி. கைய விடு பாரதி. ஒழுங்கா சாப்பிடு. பாரதி சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேன்ல. சாப்பிடு பாரதி. சாப்பிடு. நீ சாப்பிடல? சாப்பிடணும். சாப்பிடு. இல்ல இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ சாப்பிடு. மகா சொல்லு. ஊட்டி விடுறியா? ஊட்டியும் இல்ல கொடைக்கானலும் இல்ல. நீ சாப்பிடவே வேணாம், எந்திரிச்சு போ. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. நாம ஏன் ஊட்டி கொடைக்கானல் போகவே இல்ல? எதுக்கு? ஹனிமூனுக்கு தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் கேட்டதுக்கு என்ன பதிலே சொல்லல. என்ன கேட்ட? நீ எப்படி இவ்வளவு அழகா இருக்க? மறந்துட்டேன். ஒரு நிமிஷம். இப்ப வந்துடுறேன். எங்க எங்க வச்சா? பாரதி வச்சுக்கோ. இப்ப எதுக்கு இவ்வளவு பூ? இந்நேரத்துல சாமிக்கு பூ போடுவாங்களா என்ன? சாமிக்கு வாங்கிட்டு வந்ததுன்னு யார் சொன்னது? அப்புறம் அப்புறமா கேக்குறப்ப கேள்வி. நைட் எதுக்கு இவ்வளவு பூ வாங்கிட்டு வர? ஃப்ரிட்ஜ் கூட இல்லாம வேஸ்டா போகும்ல. நீ வச்சுக்கோ மகா. இப்ப பூ வச்சுட்டு நான் வெளியே வப்ப போறேன். அங்க அவ்வளவு பேர் வீட்டுக்கு பூ வாங்கிட்டு போறான். எல்லா பொண்ணுங்களும் வெளியே வர போறாங்க. வச்சுக்கோமா. இப்ப உனக்கு என்ன வேணும்? பூவை வச்சுக்கோ. போ பாரதி, உனக்கு வேற வேலை இல்ல. என்ன பண்ண? இது நீயே வச்சுக்கோ. ஐடியா. ஏய், என்னாச்சு உனக்கு? உனக்கு தூக்கம் வரலையா? நான் தூங்க போனது உன்ட்ட யார் சொன்னா? அது சரி, எனக்கு தூக்கம் வருது. குட் நைட். நான் மட்டும் என்ன தனியா தூங்காம இருக்க போறேன்?
மகா மகா இப்பதானே நீ அழகா இருக்கேன்னு சொன்ன. அப்புறம் முகத்தை கட்டாம அப்படி படுத்தா அப்படி நல்ல பொண்ண சமத்தா மாமாவை பார்த்து திரும்பி படுப்பியா? நீ அம்மு இல்ல, என் தங்கம் இல்ல, என் புச்சு குட்டி. சரி அப்படியே படுத்துக்கோ. ஒரு பாட்டு பாடு. சும்மா தூங்கு பாரதி. முதல்ல நீ ஒரு பாட்டு பாடு. ஆமா, நான் அப்பவும் தூங்க மாட்டேன். சரி நான் பாடுறேன். பாடிடுவேன் பாடிடுவேன். தூங்கிட்டியா? ஏய் கள்ளி, தூங்கல நீ. நீ பாடாட்டி போ. உன் மாமா எப்படி பாடுன்னு மட்டும் பார். முதல்ல பாடு, அப்புறம் தான் ரொமான்ஸ். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது பாலம் தான விடும் பாவம். நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நிலாக்கா இது விடும் பா. பாரதி